வெல்கம் டு ஆர்டி ஃபேஷன் அகாடமி. லாஸ்ட் வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து செயின் ஸ்டிச்சு நம்ம சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒரு ஒரு த்ரெட்டை வச்சு நம்மளால போட முடியாது. ஏன்னா இந்த சில்க் த்ரெட் வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ நம்ம லைட்டாக இழுத்தாலும் அத்துட்டு வந்துடும். ஸோ வந்துட்டு நம்ம வந்து 2 இதாக எடுத்துக்க போகிறோம். இதே பிங்க் கலர் தான் நான் எக்ஸ்ட்ரா இதில் கொஞ்சம் சுற்றி வச்சிருக்கேன். நீங்கள் வேஸ்டான பென்சில் அதில் கூட சுற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த த்ரெட்ல இருந்து ஒரு நூலையும் இதில் இருக்க நூலையும் நான் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த 2ஐயும் ஈவன் பண்ணி 2ஐயும் சேர்த்து நான் நாட் போடுறேன். இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போடுறேன். ஓகே, இந்த மாதிரி போட்டு 2ஐயும் சேர்த்து பிடிச்சிக்கணும். நாட் போட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல ஹோல்ட் பண்ற மாதிரி ரெண்டு த்ரெட்டையும் சேர்த்து நாட் போட்டதும் இந்த த்ரெட்டையும் இப்படி வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த த்ரெட்டை நான் இழுக்கும் போது இந்த மாதிரி உருண்டுட்டே இருக்குல்ல, ஸோ வந்து இதை அவாய்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் எதனாவது என்கிட்ட இந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்கு, இந்த மாதிரி இல்லை எதனா பவுல் அந்த இதுல போட்டு உள்ள போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க த்ரெட்டை என்னதான் இழுத்தாலும் உள்ளுக்குள்ளேயே தான் அந்த ரோல் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து உருண்டு வேற எங்கேயும் போகாம இருக்கும். ஓகேவா? இப்போ இதை அப்படியே எடுத்து கீழே அடியில வச்சுட்டு நீங்க ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல நம்ம ஒர்க் பண்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் 2 நூலையுமே தான் கையில பிடிச்சிருக்கேன், தெரியுதா? இந்த 2 நூலையுமே கையில வந்து சேர்த்து பிடிச்சிட்டு நம்ம எப்பவும் போல செயின் ஸ்டிச்சுக்கு மேல அந்த செயின் எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து ஒர்க் பண்ணும் போது அந்த 2 நூலையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி மேலே செயின் ஸ்டிச் எடுக்கும் போது இழுக்கும் போதும் 2 த்ரெட்டுமே வந்து நம்ம சேர்த்து தான் இழுக்கணும். இந்த மாதிரி. ஓகே, இது ஒரு 2-3 முறை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி. இதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து செயின் ஸ்டிச் நமக்கு வந்து போட வந்துருச்சு. ஓரளவுக்கு போட்டு கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, இந்த மாதிரி ஷேப்ல ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர். இதில் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன ஷேப்லலாம் ஒர்க் பண்ணணும், ஐ மீன் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க. த்ரெட்டை வந்து கையில் ஹோல்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச்சை வந்து சின்னதாக போடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நம்ம வந்து பெருசாக போட்டுட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்க, ரவுண்ட் ஷேப்ல இருந்து நமக்கு ஒரு மாதிரி தள்ளி தள்ளி போகும். இந்த மாதிரி இருக்கும். இது பார்க்க வந்து ரவுண்ட் ஷேப் மாதிரியே இருக்காது. ஸோ வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச்சஸை பெருசாக போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஷேப்ல தான் வரும். ஸோ நம்ம போடுற செயினோட அளவு வந்து சின்னதாக இருக்கணும். உங்களால் எந்த அளவுக்கு சின்னதாக செயின் ஸ்டிச் போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுங்க. அப்போதான் ரவுண்ட் ஷேப் பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்ம எந்த டைரெக்ஷனில் எந்த டைரெக்ஷனில் நம்ம டிசைன் போடணுமோ அந்த டைரெக்ஷனுக்கு நீடிலோட ஹூக்கும் திருப்பி நம்ம பஞ்ச் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. அது எந்த ஷேப் ஒர்க் பண்ணாலும் அந்த மாதிரி மாற்றிக்கணும்.
அடுத்து ட்ரையாங்கிள் ஷேப் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த இந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பஞ்ச் பண்ணி செயின் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்ட்ரைட் ஒரு லைன். நீடிலோட ஹூக் பாருங்க, எந்த டைரக்ஷன்ல நான் ஒர்க் பண்றேனோ அந்த சைடு பார்த்து தான் இருக்கு. கரெக்டாக நான் இந்த லாஸ்ட் இதில் பஞ்ச் பண்ணுறேன், எட்ஜில் பஞ்ச் பண்ணி இப்போ வந்து நான் இந்த டைரக்ஷனில் ஒர்க் பண்ண போகிறேன். ஆனால் நமக்கு இந்த இடம் ஷார்ப்பாக வரணும், ஐ மீன் அந்த ஷார்ப் எட்ஜ் வரணும். ஸோ அதனால் நான் இந்த டைரக்ஷனில் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ரொம்ப சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டு ரொம்ப பக்கத்துலேயே, இப்போ வந்து நூல் இங்கே இருக்கா, அதுக்கு பக்கத்துலேயே நான் ஒரு பஞ்ச் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுக்க போகிறேன். இப்போ எனக்கு எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷனில் போடுறேன். இப்போ நான் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடம் வந்து நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜ் வருதா. இது வரத்துக்கு நம்ம ஒரு இதுதான் பேக் செயின், சாரி. நான் லாஸ்ட் எட்ஜில் வந்து இதில் வந்து நான் பஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் எந்த டைரக்ஷனில் ஒர்க் பண்ணணுமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு பஞ்ச் பண்ணிட்டு ஒரு சின்னதாக ஒரு சின்ன செயின் போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன டைரக்ஷனில் ஒர்க் பண்ணுமோ அந்த டைரக்ஷனுக்கு நீடில் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஒரு பஞ்ச் பண்ணி ஒரு செயினை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எண்டு நாட் போடுங்க. அவ்வளோதான், எண்ட் நாட் போட்டு இழுத்து முடிச்சிட்டேன். இந்த இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாக கண்டினியூஸாக செயின் ஸ்டிச் இங்கே வர போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் நான் இந்த டைரக்ஷனுக்கு போகணும். இதை வந்து நான் அப்படியே டேர்ன் பண்ணாமல் இந்த இடத்துல இந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஃபார்வர்டில் வந்து டேர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால எனக்கு இந்த ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜ் வந்து எனக்கு எல்லா இடத்துலையும் கிடச்சிருக்கு. ஓகேங்க, புரியுதா? அடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி செயின் ஸ்டிச் கொண்டு வரேன். இந்த கார்னர் வந்ததும் நான் வந்துட்டு இந்த பக்கம் ஒரு செயின் போடாம ஆப்போசிட்ல நான் என்ன டைரக்ஷன்ல போகணுமோ நான் அந்த பக்கமே டேர்ன் பண்ணி போறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நான் போனேன் அப்படின்னா அது ஒரு மாதிரி கர்வியா வந்துடும், நமக்கு வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜ் கிடைக்காது. இங்க தெரியுதா, இந்த இடத்துல ஒரு ஷார்ப் எட்ஜ் இல்லாம ஒரு மாதிரி கர்வியா வளைஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு பேக் ஸ்டிச்சுக்கு வந்து கொடுக்குறோம். ஒரு செயின் வந்து நம்ம போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் சைட்ல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு கார்னர் நமக்கு கிடைக்கும். சேம் இதே ஷேப்பை நான் அகைன் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
இப்போ உள்ள இருக்க ஸ்கொயருக்கும் வெளியே இருக்க ஸ்கொயருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது ஒரு மாதிரி நல்ல ஒரு கர்வியா வளைஞ்சு இருக்கா? உள்ள இருக்க ஸ்கொயர் பாருங்க, அதோட கார்னர்ஸ் வந்து ஷார்ப்பா இருக்கு. இதுதான் நம்ம வந்து அந்த ஒரு சின்ன பேக் ஸ்டிச் குடுக்கறதுக்கான டிஃபரன்ஸ். நம்ம பேக் ஸ்டிச் குடுக்கல அப்படின்னா, இந்த மாரி கர்வியா இருக்கும். பேக் ஸ்டிச் குடுத்து அப்படியே பண்ணோம் அப்படின்னா, நமக்கான ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கும். ஓகே கைஸ். இந்த கிளாஸ்ல வந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்றத கத்துக்கிட்டோம். அதே மாதிரி சேஃப்ல எப்படி ஒர்க் பண்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஸ்க்ரீன்ல தெரியுதுல்ல, இந்த 8 சேஃபையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி உங்க கிளாஸ்ல வந்து டிரா பண்ணி அது மேல நீங்க பிராக்டிஸ் பண்ணி எனக்கு போட்டோ எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அது கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தர் கிளாஸ்க்கு நம்ம மூவ் ஆகலாம். அதே மாதிரி நீங்க இந்த 8 சேஃபையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் லீவ் பண்ணிடுங்க. இது மாதிரி பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமான ஆரி ஒர்க்கை வெறும் 49 ரூபாய்க்கு கத்துக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆரி ஒர்க்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். இது போல ஆரி ஒர்க் ரிலேட்டடான ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு ஆர்டி ஃபேஷன் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பை.